பேஸ்மெண்ட் ஒர்க்குக்கான அமௌண்ட்டுக்கு கோல்ட் லோன் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எங்ககிட்ட ஒரு 2 காயின், பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து 3 ரிங்கு இருந்துச்சு. இது எப்படியும் திருப்பி எடுக்க 4, 5 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே நகை எங்கே மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ பாப்பாக்குன்னு ஒரு சவரனில் நகை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஜுவல்லரி ஷாப் வரைக்கும் போயிருந்தோம். அங்கே ஒரு 2, 3 கலெக்ஷன் தான் வச்சுருந்தாங்க. சரி ஓகே, எப்படியும் வைக்க போகிற நகை தானேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். நானும் யோசிச்சு வச்சுருந்தேன், பாப்பாவோடைய ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொரு பவுன் நகை சேர்க்கணும் அவளுக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இயரில் 1 பவுன் நகை எடுத்தாச்சு. அடுத்தடுத்த இயரில் நகை எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு கோல்டோட ரேட்டு அதிகமாகிட்டே இருக்குது. நாங்கள் கொடுத்தது வந்து 2 கோல்டு காயின், 3 ரிங்கு. இதோட ஒரு ரிங்கில் வந்து தங்கத்தோட மதிப்பு கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லி 20K எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எங்கள்கிட்ட 15K தான் இருக்குன்னு சொல்லிட்டு 15K பே பண்ணி இந்த ஒரு சவரன் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் என்ன, அடுத்த நாளே பேங்க்கில் போய் வச்சாச்சு.